வாங்க 1/2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 ml கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அதை போட்டுக்கலாம். சிம்மில் வைங்க, நல்லா கரிஞ்சிடும். பொரியட்டும். பெரிய வெங்காயம் 2, நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வணக்குறோமோ அந்த அளவுக்கு தான் மட்டன் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட் குடிக்கும். நல்லா ப்ரௌனாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். அஞ்சு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாக இருந்தால் நெஞ்செரிச்சல் இருக்காது. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிக்கோங்க. தக்காளி 2, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம தயிர் லெமன்லாம் போடுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி. புளிக்காத தயிர். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன். மட்டனை தனியாக வேக வச்சுருக்கேன் 5 விசில் விட்டு. இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ. எனக்கு அரிசி 1 கப்பு இருந்தது. 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ஒன்றரை கப்பு தண்ணி. அரிசி 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. 1 கப்பு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து வச்ச அரிசியை நம்ம போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். இப்பயே உப்பு காரம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்போ தான் அரிசி உடையாது. இப்போ லெமன் போட்டிங்கன்னா. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் 5 நிமிஷம் இருங்க. இப்போ வெயிட் போட்டுடலாம்.
இந்த மாதிரி உரல் இருந்ததுன்னா அது மேலே வச்சிடுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அரிசி லெமன் போட்டனால அரிசி நல்லா உடையல, நல்லா நீளமாக தான் இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுங்க. லைக் கொடுங்க. சுவையான தம் பிரியாணி ரெடி.